முட்டை போண்டா எப்படி செய்கிறோம்? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: முட்டை வேக வச்சு வச்சுருக்கேங்க, கடலை மாவு, அரிசி மாவு கொஞ்சம், ஜீரக பொடி கொஞ்சம், தேவையான அளவு மிளகாய் பொடி, உப்பு தேவைக்கேற்ப, கொஞ்சம் சோடா உப்பு கலந்துக்கலாம், நம்ம சமையல் சோடா. இப்போ அதை எப்படி நம்ம கலக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அதை எப்படி கலக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு, கடலை மாவு ஆட் பண்ணணும். கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு. எதுக்காகன்னா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு நம்ம கலக்கிறோம். கொஞ்சம் ஜீரக பொடி, மிளகாய்த்தூள், லிட்டில் பிட் சோடா. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கம்பி மாதிரி இருக்கும் கலக்கிறது, அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கையில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி கலக்குனிங்கன்னா உங்களுக்கு போண்டா சூப்பராக வரும். நமக்கு போண்டா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு முட்டை போண்டாக்கு. இப்போ முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டு இதில் டிப் பண்ணி ஆயிலில் போடுறது. நம்ம அடுத்தது அதை பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் டிப் பண்ணி நம்ம போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. ஆல்ரெடி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே எண்ணெயை நீங்கள் நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க. நல்லா முட்டை பால் வெந்துட்டு முட்டை போண்டா நல்லா வேகட்டும். லைட்டாக ஆயில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி முட்டை வெந்ததுனால மேலே இருக்க கோட்டிங் அந்த மாவு மட்டும் வெந்தால் போதுங்க. மாவு வெந்ததை நீங்கள் எடுத்து இந்த விருப்பம் போது ருசிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் சட்னி இந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ்ஷாக கொடுங்க.
2 நிமிடத்தில் முட்டை போண்டா ரெடி. அவ்வளோதாங்க. இது அப்படியே நல்லா ஆயில் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சுவையான முட்டை போண்டா ரெடி. என்றும் அன்பும் சுவையும் உள்ள மதுரா.